ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்து கொண்டு செல்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அவமானங்கள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாங்க வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விசுவாச ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபத்திற்கு எப்படி பதில பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றது ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று. அந்த ஜெபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ள தெரியல அப்படின்னு சொன்னா, ஒரு விசுவாசி அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் வெற்றிகரமா செயல்படுறதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவனுடைய திட்டம், அவரது நோக்கம் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதற்கு நம்ம விசுவாசத்தோட எப்படி ஜெபிக்கணும், அந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு அதை குறித்து தான் பார்க்க போறோம். ஜெபம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜெபிப்போம் இல்லையா? ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி எப்படி ஜெபிக்க வேண்டும், அதுதான் விசுவாச ஜெபம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நமக்கு பிடித்த மாதிரி இல்ல, நம்ம உணர்வுகளின் அடிப்படையில இல்ல, நமக்கு திருப்தி தருகின்ற விதமாக இல்ல. எதன் அடிப்படையில் இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்துல இருக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபத்தோட ஆரம்பமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற விதமாக நம்ம ஜெபத்தை என்ன செய்யணுமா, ஆரம்பிக்கணும். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய காரியங்களுக்கு நமக்கு பதில் தேவைப்பட்டு கொண்டிருக்கலாம். போன உடனே நம்முடைய குறைகளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னுடைய பிரச்சனை இப்படி, என்னுடைய பாடுகள் இப்படி இருக்கு, இதுல நான் என்ன செய்ய போறேன், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிக்கின்ற ஜெபமாக இல்லாமல், ஆரம்பம் எப்படி இருக்கணுமா, அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக, அவரை உயர்த்துகிற விதமாக, அவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற விதமாக ஆரம்பம் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஜெபத்துல முடிவை பார்த்தீங்கன்னா, முடிவும் அவரை துதிக்கிற விதமாக, நன்றி சொல்லுகிற விதமாக இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்முடைய தேவைகளை அங்க சொல்லி இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சாண்ட்விச் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? 2 பிரெட்டுக்கும் நடுவுல தான் என்ன இருக்கும், சாப்பிடுற பொருள் இருக்கும். அது போல ஜெபம் அவரை துதிக்கின்ற விதமாக, நன்றி சொல்லுகின்ற விதமாக, உயர்த்துகிற விதமாக ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது எப்படிதான் செய்யணும், அப்படிதான் முடிக்கணும். இதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவருடைய வல்லமையை,
அவரது மகத்துவத்தை, அவருடைய ஆற்றலை, அவருடைய பரிசுத்தத்தை எல்லாம் நம்ம நினைவு கூறும் பொழுது, அதற்கு நன்றி சொல்லும் போது நம்முடைய பிரச்சனை சிறிதாக தோன்றும். நம்ம சிந்தனைகள்ல அந்த பலவீனம் மறைஞ்சு விசுவாசம் பெருகும். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இது உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு தாங்க, இது உமக்கு சித்தம் இல்லை என்றால் எனக்கு வேண்டாம். இந்த ஜெபம் நம்ம அதிகமா செய்வோம் இல்லையா? அவருடைய சித்தம் எது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? தேவனுடைய சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது? ஒருவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்வோம்? அவர்கிட்ட பழகுவோம் இல்லையா? அவர்கிட்ட பேசுவோம், அவருடைய வார்த்தைகளை என்ன செய்வோம்? கேட்போம், நேரம் கொடுப்போம். அதுபோல தேவனுடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை, அவர் யார், அவர் விருப்பம் என்ன, அவர் எப்படி செயல்படுவார், நாம் யார், நமக்கு அவர் என்ன வைத்திருக்கிறார், ரொம்ப தெளிவாக சத்தியம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வார்த்தையில தான் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நம்முடைய அனுபவங்களை வைத்தோ பிறரது அனுபவங்களை வைத்தோ நம்ம என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. இது உமக்கு சித்தம் இருந்தால் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும்? ஒரு சுகத்துக்காக அப்படி ஜெபிக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் சுகத்தோடு இருப்பதே அவருடைய சித்தம். சிலுவையில் அவர் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதற்காக இது உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு தாரும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அது அவிசுவாச ஜெபம். அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த பரிகார பலியில் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே நாம் பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய சித்தம். அந்த பரிகார பலியில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவ விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாப விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டு இயேசு என்ற நாமத்தை நமக்கு அவர் முத்திரை மோதிரமாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது வாழ்வு நமக்கு பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்றது உமக்கு சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த வறுமையில இருக்கிறது தான் அவருடைய சித்தம் என்று என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அந்த பரிகார பலியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுதான் சத்தியம். அதை நீங்க தெரிந்து கொள்ளலன்னா அவருடைய நோக்கத்தை, அவரது விருப்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நிறைய பேரோட வாழ்க்கையில அவருடைய நோக்கம் நிறைவேறாமலேயே இருக்கு. அந்த ஜெபம் விசுவாச ஜெபமாக இல்லாமல் சந்தேக ஜெபமாக, ஒரு கண்ணீரின் ஜெபமாக, ஒரு புகார் அளிக்கின்ற ஒரு ஜெபமாக, தம் பாடுகளை சொல்லுகின்ற ஒரு ஜெபமாக அது என்ன செய்து இருக்குது. விசுவாச ஜெபம் என்பது அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து அந்த இடத்தில் பற்றி பிடித்து கொண்டு நிற்பதுக்கு பெயர் தான் என்னது? விசுவாச ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ உமக்கு சித்தம் இருந்தால் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்? நம்முடைய எதிர்காலத்திற்காக. ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் எடுக்கணும், நான் இதை செய்யவா அதை செய்யவா, அந்த காரியத்திற்கு அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளோட எதிர்காலம், ஒரு காரியத்துல எப்படி செயல்படணும் நமக்கு தெரியல,
2 சாய்ஸ்ல நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியல, 2 வழியில எந்த வழியில போகணும் தெரியல, ஊழியத்தை எப்படி எடுத்து செல்லணும் தெரியல, நான் செய்கின்ற வேலையில எப்படி நடந்து கொள்ளணும் தெரியல. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நோய்க்கு அவர் சித்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. அவருடைய சித்தம் இன்னதென்பதை அவருடைய மாம்சமாகிய சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம் அவர் என்ன செஞ்சிட்டாரு? காண்பித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் செய்து முடித்த ஒன்றை, அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்த ஒன்றை உமக்கு சித்தம் இருந்தால் அப்படின்னு கேட்கிறது விசுவாச ஜெபம் இல்லை. அடுத்து நம்முடைய ஜெபம் பழைய உடன்படிக்கையின் படி அல்ல. எப்படி இருக்கணுமா? புதிய உடன்படிக்கையின் படி. ஏனென்றால் நம்ம இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ நமக்கு பதிலாக, நல்லா கவனிங்க, நமக்கு பதிலாக அவர் பாவம் செய்ததினால் அந்த தண்டனை அவர் என்ன செய்யல? அனுபவிக்கல. பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கப்பட்டார். சப்ஸ்டியூட்டாக நமக்கு பதிலாக தான் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? நின்று கொண்டிருந்தார். ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், மீட்கும் தொகையாக அவர் இறங்கி வந்தாரா. எப்படி இறங்கி வந்தாரா? மீட்கும் தொகை. மீட்கும் தொகைனா என்ன தெரியுமா? ஒரு பொருளே அடமானத்துல என்ன செஞ்சிட்டு மூழ்கி போயிட்டு அதை மீட்கணும்னா அசலும் வட்டியுமாக ஒரு பணம் என்ன செய்யுது? அந்த இடத்துல தேவைப்படுகிறது. ஒரு மீட்பு பணம் தேவை. அசலும் வட்டியும் சேர்த்து ஒரு தொகை அங்கு தேவைப்படுகிறது. அதுதான் மீட்கும் தொகை இல்லையா? அது போல பாவத்தினால் ஒட்டுமொத்த மனுக்குலமும், ஆதாம் செய்த பாவத்தினால், ஆதாம் மூலமாக வந்த வழித்தோன்றல்கள் தான் நாம, ஒட்டுமொத்த மனுக்குலமும் அடிமையாக இருக்கிறது. அதை மீட்கும் தொகையாகவே அவர் என்ன செஞ்சாரா? மாறி இருந்தார். அவர் காசு கொடுக்கல. ஐஸ்வர்ய சம்பன்னர். பூமியும் அதன் நிறைவும் தங்கமும் வெள்ளியும் யாருடையதா? அவருடையது. அந்த பொருளை கொடுத்து அவர் நம்மளை என்ன செய்யல? வாங்கல. அவரே மீட்கும் தொகையாக மாறினார். அவர் பார்வையில நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் இல்லையா? எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருந்தால் அவரே மீட்கும் தொகையாக மாறியிருப்பார். அந்த மீட்கும் தொகையாக அவர் மாறியதோட நோக்கம் என்ன? நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். தாவீது ராஜா ஒரு ஜெபம் செய்வார். சங்கீதம் 51 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது பத்சேபாள் கிட்ட அவர் பாவம் செய்த பிறகு பாடின ஒரு சங்கீதம். வாசிக்கலாம். சங்கீதம் 51 9, 10, 11, 12. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இது போல நாம என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. இதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், திரும்பவும் உம்முடைய ஆவி என்ன செய்யட்டும்? என்ன தாங்கும்படி செய்யும். சுத்தமான இருதயத்தை நீங்க எனக்கு தாங்கன்னு கேட்கிறாரு. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீர் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் அங்க என்ன செஞ்சிட்டாரு? பாவம் செய்து விட்டார். இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிற இடத்துல தெய்வம் நம்மளை என்ன செய்யல? வைக்கல.
ஏன்னா இந்த உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை. இந்த உடன்படிக்கையின் கீழே விலங்குகளின் ரத்தம் தாவீது ராஜாவோட பாவங்களை என்ன செஞ்சது? மூடியது. இன்றைக்கு நம்முடைய பாவங்களை விலங்குகளின் ரத்தம் மூடவில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது, நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. அவரே பரிசுத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரே நமக்கு நீதியாக, மீட்பாக, பரிசுத்தமாக நமக்கு அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கா? உண்டாயிருக்கிறது. மீட்பு உண்டாயிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல மீட்பை தாங்க நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. நமக்கு பாவ மன்னிப்பை அவர் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுறோமோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் மறைந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்றென்றைக்குமான தேற்றரவாளனாக அவர் நமக்குள் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. ஒன்றாக இருக்குதான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே இயல்பில் நம்முடைய புதிய ஆவி இருக்கிறது. 1 யோவான் 4:17 சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்றென்றைக்கும் நமக்குள் இருக்கிறார். அவர் வந்து வந்து போகிறவர் அல்ல. இந்த இடம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கியதன் மூலம், அவருடைய இயல்பில் நம்மை மாற்றியதன் மூலம் இந்த இடத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், ஆவியானவரே இறங்கி எனக்குள் மறுபடியும் வாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது புதிய உடன்படிக்கையின் கீழே விசுவாச ஜெபம் ஆகாது. அப்படி நம்ம ஜெபிக்க முடியாது. தாவீது ராஜா காலத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தல, நம்முடைய காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதற்காக நான் தாவீது ராஜாவை குறை சொல்லல. தாவீது ராஜாவாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெரிய பெரிய தேவ மனிதர்கள். தேவனுக்காக தங்க வாழ்க்கையை விட்டுட்டு அவருடைய நோக்கத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். உலகத்தை பின்பாக ஒதுக்கிவிட்டு அவருக்காக ஓடியவர்கள். தேவனுக்கும் அவர்களுக்குமான உறவை நாம் அதுல கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு அவங்க எப்படி உறவாடினார்கள், எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அவரோடு அவங்க எப்படி நெருக்கமாக இருந்தாங்க, உலகத்தை அவங்க எப்படி துச்சமாக மதிச்சாங்க, இதை கற்றுக்கொள்ளணுமே தவிர அவர்கள் கெஞ்சியது போல, அவர்கள் மன்றாடியது போல, அவர்கள் இரக்கத்திற்காக நின்றது போல நாம என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. அப்படி ஜெபித்தால் அதற்கு பெயர் என்ன பெயர் கிடையாது? விசுவாச ஜெபம் கிடையாது. நமக்கு வேணா அது ஒரு திருப்தியை கொடுக்கலாம். நான் 1 மணி நேரம் கண்ணீர் விட்டு மன்றாடி இருக்கிறேன், நான் 1 மணி நேரம் அழுது என்னுடைய இருதயத்தை அவருடைய பாதத்தில் நான் ஊற்றி இருக்கிறேன். நம்ம அதை என்ன செய்யலாம்? திருப்திப்படுத்தலாம். ஆனா அது என்ன ஜெபம் கிடையாது? விசுவாச ஜெபம் கிடையாது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், அந்த பரிகார பலியில் அவர் நம்மை குறித்து ஒரு அடையாளத்தை சொல்லி இருக்கிறார். நமக்காக அவர் செய்து முடித்த காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நாம என்ன நினைக்கிறோங்கிறது ரெண்டாவது, நம்ம உணர்வுகள் என்ன சொல்லுதுங்கிறது இதுல முக்கியம் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, சுகத்தை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, பாவ மன்னிப்பை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, சாபத்தை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது,
என்னுடைய ஆவியை குறித்து அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் சரீரத்தை குறித்து அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் வாழ்வை குறித்து அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவரை குறித்து அவர் என்ன விதமாக சொல்லுகிறார்? அதுதான் நமக்கு ஆதாரமே தவிர மனிதர்கள் அல்ல, மனிதர்களுடைய அனுபவங்கள் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையையே விட்டுட்டு அவருக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது எத்தனையோ மிஷனரிகள் நோயால இறந்து போயிருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மிஷனரிகளை எப்பொழுதுமே நான் குறைத்து சொல்ல மாட்டேன். அவர்களெல்லாம் விதைக்கப்பட்டதினால் முளைத்த செடிகள் தான் நாம. ஒரு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய காரியங்களை விட்டு கொடுத்துட்டு தான் தேவனை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில வெளிப்பாடுகளின் மூலமாக தேவன் மக்களிடம் வெளிப்பட்டு இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் அவங்க அறியாம இருந்திருக்கலாம், அந்த வெளிப்பாடுகளை அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அதற்காக அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் தேவனுடைய சித்தம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இன்றைய சபைக்கு தேவை, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நீதியை குறித்த சத்தியம் தேவை. புதிய ஆவியில் நாம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறோம்? நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் என்ன? அவர் என்ன செய்திருக்கிறார்? இது தெரிந்தால் ஒருவர் சராசரி வாழ்வு வாழ முடியாது. உள்ள தேவ வாழ்வு வெளியில என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளிப்பட ஆரம்பிச்சிரும். இந்த புதிய சிருஷ்டியின் அடையாளத்தை அவங்க கேட்கணும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன அடையாளம் என்பதை தெரிந்து கொள்ளணும். ஒருத்தங்க அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படவில்லை என்றால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி பெற்றுக்கொள்ளுவார்கள்? பிரசங்கம் பண்ணுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நீ பாவி அப்படிங்கிறது இல்ல, நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற சத்தியம்தான் சபைக்கு தேவை. என்ன பாவம் இருக்கு, சாத்தான் இருக்கிறான், பாவத்துக்கு ஒரு விளைவுகள் உண்டு, நரகம்ங்கிறது உண்மைதான். இதெல்லாம் பொய் கிடையாது. இது ஒரு பாதி உண்மை, மீதி உண்மை. இதற்கு தேவன் என்ன தீர்வு கொடுத்திருக்கிறார்? தேவன் என்ன வழிமுறையை மனுக்குலத்திற்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார்? அந்த தீர்வு தான் இயேசு கிறிஸ்து, அந்த தீர்வு தான் சிலுவை. அப்போ ஒரு பிரச்சனைய நம்ம குறிச்சு கேள்விப்படணுமா, தீர்வை குறிச்சு நம்ம கேள்விப்படணுமா? எதை குறிச்சு நம்ம கேள்விப்படணும்? தீர்வை குறிச்சு தான் நம்ம கேள்விப்படணும். தீர்வை நம்ம தெரிந்து கொள்ளும் போது பிரச்சனையிலிருந்து இயல்பாகவே என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம். அதனால அவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இவ்வளோ பெரிய தேவ மனிதர் ஒரு பலனை பார்க்கலையே, நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் இந்த வழியாக கடந்து சென்றிருக்கிறாரே, நான் மட்டும் எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும்? இது நம்முடைய அடையாளம் இல்லை, நம்முடைய அனுபவம் இது இல்லை. அவர்களெல்லாம் சிறந்த தேவ மனிதர்கள் தான். அந்த பகுதியில அவங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாம இருக்கலாம். அதற்காக நாமும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆதாரம் எதுதான்? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? யார் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதுதான் உங்க ஆதாரமா இருக்கணும், அதுதான் உங்களுடைய ப்ரூஃப். ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போவது இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி உங்க ஜெபம் இருந்து அதுல வழுவி போகாமல் அதை நீங்க பற்றி பிடித்து கொண்டீங்கன்னா நிச்சயம் பதிலை பெறாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தெளிவாக வார்த்தை சொல்லுது. நம்ம முழங்கால் போட்டு நான் பாவி 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 என்று அழும் பொழுது நமக்கு அதுல விசுவாசம் என்ன செய்யாது, வராது. நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தினால் உன்னை நான் கழுவி இருக்கிறேன், உன்னை பாவங்களற நான் கழுவி இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. தேவனுடைய நீதி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவருடைய இயல்பு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு, தேவனுடைய இயல்பை பெறும் படிக்குதான் பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். இந்த இடத்துல என் இயல்பை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நீங்க விசுவாசியாக இருந்தால், நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தால், உங்களுடைய ஆவி தேவ இயல்பை பெற்றிருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு நான் பாவி பாவி என்று நாம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையின்படி நாம இன்னும் என்ன செய்யல? ஜெபிக்கல. நான் சொல்றது புரியுதா? நம்ம பாவின்னு சொல்லி நம்மை ஒத்துக்கொள்வது தாழ்மை என்று நினைக்கிறோம். வேதம் சொல்லுது அந்த தாழ்மை அது அல்ல. நம்ம செயல்கள்ல காண்பிக்கிற தாழ்மை, நம்ம முழங்கால் போடுகிறதோ, நம்ம தாழ்மையா இருக்கிறதோ வெளிப்புறங்கள்ல நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது நல்ல விஷயம்தான், நான் அதை தவறு சொல்லல. உண்மையான தாழ்மை, தேவன் எதிர்பார்க்கின்ற தாழ்மை மனத்தாழ்மை. மனத்தாழ்மை நம்மளால நம்ப முடிந்தாலும் சரி, நம்ப முடியவில்லை என்றாலும் சரி, நமக்கு உணர்வுகள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? மனத்தாழ்மை. நம்ம உணர்வுகள் சொல்லலாம், நீ பாவி, இந்த தவறை நீ செஞ்சிருக்கிற, இதுல நீ தவறி விழுந்து விட்டாய், இந்த இடத்துல நீ தேவனுக்கு பிரியமில்லாததை நீ செஞ்சிருக்கலாம். உணர்வுகள் சொல்லலாம். வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருக்குதா? கழுவி இருக்கிறது. நம்மை நீதிமானாக்கி புதிய ஆவியை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதன் பின்பு நாம கீழே விழுகின்ற இடத்திலும் அதிலும் கழுவுவதற்காக அந்த ரத்தம் காத்து கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பதற்காக நமக்குள் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். நீங்க பாவிங்கிற அடிப்படையில போய் மன்னிப்பு கேட்க கூடாது. நான் நீதிமான் என்ற அடிப்படையில போய் அவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாச ஜெபம். நான் சொல்றது புரியுதா? எந்த அடிப்படையில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? எந்த அடிப்படையில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? பாவி என்று மன்னிப்பு கேட்கிறோம் இல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான், இந்த இயல்பு என்னிடத்தில் கிடையாது, இந்த பாவம் என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுல மன்னிப்பை கேட்கும் பொழுது அதுல மன்னிக்கிறதற்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், நீ நீதியுள்ளவராக இருக்கிறீர், இந்த மன்னிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த கிருபையை விசுவாசிக்கிறதுக்கு பேரு தான் விசுவாச ஜெபம். இந்த இடம் நீங்க சரி செய்யலன்னு சொன்னா உங்க ஜெபத்தை, அதுக்கான பதில நீங்க ஒரு நிச்சயத்தோட என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேனே, அதனால எனக்கு பதில் இல்லையா? நான் இதுல தவறி விழுந்து விட்டேனே, அதனால எனக்கு கிடைக்கலையோ? என் ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிப்பாரா? நான் பாவியாக இருக்கிறேனே. இதுதான் உங்களுக்கு அங்க என்ன வரும்? முன்னாடி வரும். நான் சொல்றது புரியுதா? எந்த அடிப்படையில் அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்? ஜெபத்துல முக்கால்வாசி நேரம் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இது புதிய உடன்படிக்கையின் ஜெபம் அல்ல, அது பழைய உடன்படிக்கையின் ஜெபம். அவர் கிருபையாய் இருந்து, இரக்கமாய் இருந்து, மனித மாம்சத்தை வேடமாக ஏற்றுக்கொண்டு அடிமையின் கோலமாக எடுத்து அந்த இரக்கத்தையும் அன்பையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? காண்பித்து விட்டார். இதுக்கு மேல அந்த அன்பை காமிக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. கல்வாரிதான் அவருடைய இருதயம். இதற்கு மேல எந்த இரக்கத்தை அவர்கிட்ட கேட்க முடியும்? அவர் காண்பித்த இரக்கத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் கொடுத்த விடுதலையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் கொடுத்த மன்னிப்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கின்ற அடையாளத்தை மனத்தாழ்மையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நீதிமான்னு சொன்னாருன்னா அதை நான் தாழ்மையா ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு தான் என்னது? மனத்தாழ்மை. நான் எவ்வளோ நேரம்னாலும் ஜெபிக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் கண்ணீர் விடலாம், எவ்வளோ நேரம்னாலும் நான் கத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். நான் எவ்வளவு சத்தமா ஜெபிக்கிறேங்கிறது இல்லை. என்னுடைய ஜெபம் வேதத்தோடு ஒத்து போகிறதா? அவர் வார்த்தையோடு ஒத்து போகிறதா?
அவர் செய்த பரிகார பலியின் அடையாளமாக அது இருக்கிறதா? அந்த சத்தியத்தின்படி இருக்கிறதா? இதுதான் விசுவாச ஜெபம். நான் சொல்லி கொடுத்தது ஒரு பகுதி தான், இன்னும் அநேக பகுதிகள் இருக்கிறது. சுகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சரீரத்தினால் அவர் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். உறவினர்கள் அவங்க வீட்டுல திருமணம் வரப்போகுது, உங்களுக்கு ஆடைகள் எடுத்து தராங்க. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போறீங்க. அந்த ஆடையை அணிந்து கொண்டு செல்வது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அதை அணியாமல் போறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அணிந்துதான் போவோம். ஏன்னா அது அவங்கள சந்தோஷப்படுத்தும். நமக்கு அந்த ஆடை பிடிச்சிருக்கோ இல்லையோ, அது அவங்கள கனப்படுத்துகிற விதம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, அவங்க அன்பை நம்ம ஏற்றுக்கொள்றது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது. பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் விட்டுட்டு அவர் அடிமையின் கோலமாக இறங்கி வந்து நமக்காக ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்த அந்த பலியில் சுகமும் ஒரு பகுதி. அது எப்படி நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கும்? நமக்கு முக்கியமில்லாத ஒன்றாக அது எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல சாத்தானுடைய அடையாளங்கள் எப்படி இருக்க முடியும்? அவனுடைய விளைவுகள் எப்படி இருக்க முடியும்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவனுடைய விளைவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது அவரை மகிமைப்படுத்துமா? நிச்சயமாக இல்லை. அவருடைய வல்லமை, அவருடைய வாழ்வு, அவருடைய சுகம், அவர் கொடுத்த ஆரோக்கியம், இதை பெற்றுக்கொள்றதுதான் அவரை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளை, அவருடைய வல்லமை நம் சரீரத்தின் மூலம் வெளிப்படுவது. இதை நீங்க சுயநலமா பார்க்காதீங்க. இந்த உலகத்துக்குரியதையே தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய சொல்லுக்கு வஞ்சிக்கப்படாதிருங்கள். நம்ம சுகத்தை கேட்கறது சுயநலம் இல்லை, இந்த உலகத்துக்குரியது இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க சுவிசேஷத்தை நல்லா அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சுகத்தை தேடி போக வேண்டாம், சுகம் உங்களை தேடி வரும். ஏன்னா சுவிசேஷத்துல என்ன இருக்கு? சுகம் இருக்கிறது. சுவிசேஷம் உங்க சிந்தனைக்கு போனாலே எங்கெல்லாம் வலி இருக்கோ வலியெல்லாம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். ஏன்னா அதில் விடுதலை இருக்கிறது, சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. சாபத்திலிருந்து விடுதலை. சாபத்தை குறிச்சவர் வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாப விளைவுகள் என்னன்னு சொல்லி உபாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிச்சு பாருங்க. இது எல்லாம் சாப விளைவுகள். தலைவலி கூட சாப விளைவுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மனத்திகைப்பு, சஞ்சலம், பயம், கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டை, வறுமை, நிறைய காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியம் கூட நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் இருக்குதுன்னா கிறிஸ்து சாபமாகி விட்டார் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடுகள், உலகத்துல அது இருக்கு, உலகம் அதை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி நாமும் சுமந்து கொண்டிருக்கிறோம். உலகம் அனுபவிக்கலாம், உலகத்துல அது இருக்கலாம். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே சுமந்து முடிச்ச பிரச்சனையே சொல்லி கொண்டிருந்தால் அது அவருக்கு கேட்க இனிமையா இருக்குமா? துக்கமா இருக்குமா? துக்கமாக இருக்கும். நான் சுமந்து விட்டேனே, நான் முடித்து விட்டேனே, நான் கொடுத்து விட்டேனே, அதை பேசு. நம்ம தேவனுடைய கரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் நம்முடைய வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தைகளை நாம பேசுறோம்? ஏன்னா நீங்க வாயை திறந்து அந்த வார்த்தைகளை பேசும்போதுதான் அந்த ஜீவன் என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். திறவுகோல் உங்க வாயில தான் இருக்கு, தேவனுடைய கரத்தில் இல்லை. சாவியை யார் கையில தான் அவர் கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். அந்த சாவி வேற எங்கேயும் இல்லை, உங்க வாய்க்குள்ளதான் இருக்கு. வாயை திறந்து அந்த ஜீவனை பேசுறது தான், சுவிசேஷத்தை சொல்றது தான். அந்த திறவுகோல் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானை குறிச்சு என்ன சொல்லுது சத்தியம்? அவனுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டாராம். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனை என்ன செய்யணுமா? சந்தோஷமாக எதிர்கொள்ற மாதிரியா இருக்கு நீங்க கேட்கலாம். உலகத்தை ஜெயித்தவர் எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். நடந்து முடிஞ்ச ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது இல்லையா? யார் ஜெயிச்சிட்டான்னு முந்தின நாளே நமக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அது போல நீங்க அவரை அறிந்து கொண்டால், உங்களுக்குள் இருக்கிறவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்க பிரச்சனையில ஜெயிக்க போறது நீங்க தாங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அந்த நிச்சயத்தை நாம் அறியாததினால்தான் நமக்கு அங்க சந்தேகம் வருது, பயம் வருது, கலக்கம் வருது. நம்மளுடைய ஜெபம் விசுவாச ஜெபமாக இல்லாமல் கண்ணீரின் ஜெபமாக, மன்றாட்டு ஜெபமாக, புகாரளிக்கும் ஜெபமாக, புலம்பலின் ஜெபமாக அது என்ன செய்யுது? மாறுகிறது. நான் நிறைய அழுதுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது அழுத ஜெபித்தால்தான் எனக்கு ஒரு திருப்தி வரும். நான் நல்லா ஜெபிச்சிட்டேன். என் ஜெபத்தை யார் கேட்கிறா? தேவன் கேட்கிறார். ஆனா இந்த சத்தியம் தெரிந்து கொண்ட பிறகு பிரச்சனைகளை நினைத்து என்ன வருவது இல்லை? அழுகை வருவது இல்லை. இதன் வழியாக நான் கடந்து செல்லுகிறேன். இதுல நான் தோத்து போக போறது இல்லை. இதில் ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தோற்று இருக்கிறாரா? இல்லவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி தோற்று போவோம்? நமக்குள் இருப்பது உலகத்தின் வித்து இல்லை, தேவ வித்து. தேவ வித்தினால் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய வித்திலேயே தோத்து போற வித்து இல்ல. என்ன வித்தா? ஜெயிக்கிற வித்து. இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, இது அறிந்து கொண்டோம் என்று சொன்னா, நமக்கு பிரச்சனையை பார்த்து சோர்வு வராது. நான் தான் ஜெயிக்க போறேன். அவரோட கரம் பிடித்து கொண்டு சமாதானத்தோடு அதை நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும். எப்போ? நீங்க அது தெரிந்திருக்கும் போதுதான். விசுவாசம் எப்போ ஆரம்பிக்கிறது? தேவனை பற்றிய அறிவிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. நாலேஜ் ஆஃப் காட். தேவனை குறித்த அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க விசுவாசம் அங்க என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது. உங்க விசுவாசம் ஆரம்பிக்கிற இடமே அதுதான். தேவனை பற்றிய அறிவு நமக்கு தவறாக இருந்தால் நம்முடைய விசுவாசமும் தவறான பொருளின் மேல் இருக்கும், தவறான நம்பிக்கையின் மேல் இருக்கும். உலகத்திலேயே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் யார் என்றால் அவர் தேவன் தான். நம்மள ஒருத்தங்க தவறா சொல்லிட்டா எவ்வளோ புலம்புறோம் இல்லையா? எவ்வளோ அழுகிறோம் இல்லையா? ஆனால் தேவன் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், தவறாக சித்தரிக்கப்படுகிறார். அவருடைய அன்பு மறைக்கப்படுகிறது. அது தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக இருக்காது. கண்ணீர் வரும், வராதுன்னு இல்லை. ஆத்தும ஆதாயத்திற்காக அது என்ன செய்யும்? வரும். ஆத்தும ஆதாயத்திற்காக ஆனந்த கண்ணீராக, அவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய அன்பை பார்த்து, அவருடைய வழி நடத்துதலை பார்த்து, அவருடைய சமாதானத்தை பார்த்து, அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நாம தாங்கி சுமக்கப்படுவதை பார்த்து, அவர் நம்மை தப்புவிக்கிறத பார்த்து அது ஆனந்த கண்ணீராக வருமே தவிர அது புலம்பலின் கண்ணீராக என்ன செய்யாது? இருக்காது. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இருளின் ராஜ்யத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உட்படுத்தி இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நீங்க பரலோகத்துக்கு வாங்க, என் குடும்பத்துல ஒருவராக ஏற்றுக்கொள்கிறேன் அதுல என்ன செய்யல? சொல்லல. ஒரு குடும்பத்துல இருந்து எடுத்து இன்னொரு குடும்பத்துல நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? சேர்த்து கொண்டார். எந்த குடும்பத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு? இருளின் குடும்பத்திலிருந்து. எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அது இருள், எங்கெல்லாம் சமாதான குறைவு இருக்கிறதோ அது இருள், எங்கெல்லாம் கலகம் இருக்கிறதோ அது இருள்,
எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அது இருள். எங்கெல்லாம் தீங்கான காரியம் இருக்கிறதோ அது இருள் தான். அது அவனுடைய கிரியை தான், தேவனுடைய கிரியை அல்ல. தேவன் நல்லது என்று கண்டவற்றை தான் உலகத்துல என்ன செய்தார்? படைத்தார். அந்த இருளின் குடும்பத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவரோட குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரா? சேர்த்து கொண்டார். நீங்க வெளிப்படுத்துதல்ல எடுத்து வாசிச்சு பாருங்க, அங்கு என்ன இல்லையா? கண்ணீர் இல்லை, நோய் இல்லை, துக்கம் இல்லை. இதுதான் தேவனுடைய குடும்பத்தின் வாழ்வு. இந்த குடும்பத்துக்குள்ள ஒருவராக நாம என்ன செய்யப்பட்டுட்டோம்? சேர்த்து கொள்ளப்பட்டோம். அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினராக நாம் இருக்கிறோம். அதுவும் எப்பேற்பட்ட உறுப்பினர்? கடைநிலை உறுப்பினர் இல்லை, அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதன் அடிப்படையில நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதுதான் ரோமர் 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே அவனை என்ன செஞ்சிருக்கிறாரா? நீதிமானாக்கி இருக்கிறார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி அவர் நமக்கு என்ன செய்யலையா? தரவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை நான் தந்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம திரும்பவும் பயந்து போன ஆவியை பெற்றவர்கள் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணு செய்யாதன்னு தானே வேதம் சொல்லுது. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். ஒரு தெய்வ மனிதரோட சாட்சி, ஒரு ஊழியக்காரர், அவருக்கு கன்வென்ஷன் நடத்துறதுக்கு அவர் கையில காசு இல்லையா, பணம் இல்லையா. அந்த பிரச்சனையை நினைச்சா அவருக்கு என்ன வரல? ஜெபிக்க முடியல, சோர்வு வருது, தூக்கம் வரல. ஒரு 2 நாளாக அவருக்குள்ள ஒரு மன போராட்டம். ஆனா கன்வென்ஷன் என்ன செய்யணும்? நடத்தணும். தேதியெல்லாம் அறிவிச்சாச்சு. அவருக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு, நீ சுமக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. உன் பிரச்சனைய, உன் கவலைய என் கையில என்ன செஞ்சிரு? கொடுத்து விடு. அவர் அந்த பிரச்சனையை உடனே கொடுக்கிறாரு. இது கொடுக்கிற அனுபவம் எல்லாருக்கும் என்ன செய்யாது? வராது. உங்க பிள்ளைய, கை குழந்தைய யாரை நம்பி கொடுப்பீங்க? வர்றவங்க போறவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துருவோமா? ரொம்ப நெருக்கமானவர்கள், தெரிந்தவர்கள், அம்மா, இப்படிதான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம பிரச்சனைய தேவன்கிட்ட கொடுக்கணும்னா எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு இல்லாமல் உங்க பிரச்சனைய அவர் கையில நம்பி உங்களால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நம்ம வாய் சொல்லலாம், அவர் வல்லவர், நல்லவர், அதிசயமானவர், அன்பானவர்னு சொல்லலாம். பிரச்சனையை கொடுக்கலாட்டி இன்னும் நம்ம அவரை என்ன செய்யல? நம்பல. நம்ம செயல் அதை காண்பித்து விடுகிறது. நான் இன்னும் அவரை என்ன செய்யல? நம்பல. அந்த கவலையை அவர்கிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் வெளியில இருந்து நடந்துகிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தியானத்துக்குள்ள அவர் போயிட்டாராம். அந்த வார்த்தைகளை தியானிக்கிறது. ரோட்ல ஒரு கார் முன்னாடி நின்று ஒருவர் அப்படி எட்டி எட்டி குதிச்சு குதிச்சு இப்படி கை காமிச்சுக்கிட்டே இருந்தாராம். இவர் வேற யாரையோ அவர் காமிக்கிறாரு நினைச்சிட்டு இவர் வெளியில நின்று ஜெபிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு அவரை துதிச்சுக்கிட்டே போறாரா. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல அவர் குதிச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்கும் திரும்பி பார்த்தா ஒருத்தரும் இல்லை. உடனே இப்போ கூப்பிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நான் கார் டிரைவராக இருக்கிறேன், இந்த பணத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி உணர்த்துகிறார், எனக்கு ஒரு பயணி உள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ண வச்சுட்டு தான் ஒரு 1/2 மணி நேரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பணம் கைக்கு வந்தா அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு போக அந்த பணம் மீதி இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நீங்க அஞ்ஞானிகளை போல, தேவனை அறியாதவர்களை போல நீங்கள் ஓடி தேடுவது என்ன? அதை ஏன் கையில கொடுத்துருங்க. இதுதான் விசுவாச ஜெபம். அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஜெபிப்பது, அதை பற்றி பிடித்துக் கொள்வது. நம்ம கவலையெல்லாம் சொல்லிட்டு எழுந்திருக்கும் பொழுது அந்த கவலையெல்லாம் மறுபடியும் தூக்கி இந்த தோள் மேல அந்த தோள் மேல என்ன செஞ்சுக்கிறோம்? வைத்துக் கொள்ளுகிறோம்.
அதனாலதான் அவரால் அதுல என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. ஒரு விசுவாசியா நமக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். மார்க் 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இது நல்ல ஜெபிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவனன்னு இருக்குதா? இல்ல. பெரிய ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு இருக்குதா? இல்ல. இது என்னை ஊக்கப்படுத்திய ஒரு வசனம். இந்த வசனம் இல்லாட்டி இந்த இடத்துல நான் இல்ல. இதெல்லாம் ஊழியக்காரங்க தான் செய்ய முடியும். நான் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருப்பேன்? உட்கார்ந்திருப்பேன். இந்த வசனம் சொல்லுது அடையாளம் என்னன்னா விசுவாசிக்கிறவர்களால். நாம விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? யாருமே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேரு விசுவாசி. நீங்க நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, உங்க பேர் என்னதுதான்? விசுவாசி. இந்த விசுவாசிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு நபருக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? அவர் நல்லா சிரிப்பாரு, அவர் பேசவே மாட்டாரு, அவர் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருலாம் சொல்லுவோம் இல்லையா? அது போல ஒரு விசுவாசிக்கு வேதம் அடையாளம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே என்ன செய்வோமா? ஊழியக்காரங்க துரத்துவாங்கன்னு போடல. யார் துரத்துவாங்க? இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் துரத்துவீங்க. ஒருவர் 500 பேர் என்ன செய்வீங்க? துரத்துவோம். இது கேள்விப்படாம எப்படி நம்ம விசுவாசிப்போம்? இந்த வல்லமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரே, நாம நம்ம வாழ்க்கையில உள்ள பிசாசை துரத்துறதுக்கு யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தேவனே இறங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த ஜெபத்துக்கு பதில் பெறாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். கிருபையா இறங்கும், மன்றாடி கேட்கிறேன் இறங்கும், அதெல்லாம் இறங்கி கையில கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்துட்டு மேல வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. நம்ம செயல்படுறதுக்காக அவர் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை மறுபடியும் இறங்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கூப்பிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை யார் பேசுவாங்களா? இந்த நவமான பாஷைக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு இன்னும் காலம் வரல, எனக்கு இன்னும் வேலை வரல, இல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல தான் நான் பேசுவேன், இல்ல இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு கிடைக்கும், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இது சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு விசுவாசியும் நவமான பாஷைகளை என்ன செய்வாங்களா? பேசுவார்கள். நீங்க அதை விசுவாசிக்கும் போது உங்க வாயிலிருந்து அது என்ன செய்யும்? திறக்கப்படும், பேசப்படும். அடுத்து பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். இது நெஜ பாம்பு மாத்திரம் சொல்லல. பவுலோட அனுபவம் ஒன்று இருக்கு. கப்பல் சேதத்துல இருந்து தப்பிச்சு ஒரு தீவுல போய் அவர் கரை ஒதுங்குகிறார். அங்க குளிருக்காக விறகுகளை எரிச்சு தீ மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விறகை எடுக்கும் போது அதில் உள்ள ஒரு பாம்பு அவர் கையை என்ன செஞ்சுட்டு கடித்து விட்டது. கடித்தது மாத்திரம் இல்ல, அது கீழே விழல. அவர் என்ன செஞ்சாரா? உதறி போடுகிறார். அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் இவர் பெரிய பாவி, பெரிய கப்பர் சேதத்திலிருந்து பிழைச்சா கூட தீவிலையும் மரணம் அவரை துரத்துகிறது. அதனால அவருக்கு பேர் என்ன நினைச்சாங்க? பாவின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியல, அவர் யாருங்கிறது தெரிஞ்சு சாத்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? துரத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? பாவி. சர்ப்பத்தை என்ன செஞ்சாரா? உதறிட்டு பிரீச் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த தீவு அனைத்தும் ரட்சிக்கப்பட்டது. தேவனை நாம வெளிப்படுத்தாமல் இருள் நிறைஞ்ச உலகம் அவரை என்ன செய்யாது? பார்க்க முடியாது. நமக்குள் அவர் அடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். நம்ம விசுவாசிக்க தெரியாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்ற பெயரில் நம்மளுடைய உணர்வை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? திருப்தி செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஜெபிச்சுட்டேன், என் கண்ணீரை நான் ஊற்றி விட்டேன், என் பாடுகளை நான் சொல்லிட்டேன். இல்ல, அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு காலையில நம்ம ஊழியத்துல உள்ள ஒரு சகோதரி
சாட்சி அனுப்பியிருந்தாங்க எனக்கு. 8 வருடமாக குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு அவங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க கர்ப்பம் தரிச்சு குழந்தைய என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. பிறந்த குழந்தைக்கு நடக்க முடியல. 2 வருஷம் ஆகியும் அதை என்ன செய்யல, நடக்கல. அதற்கும் அவங்க வார்த்தைகளை கொடுத்து அவங்க ஜெபிச்சு விட்டுருக்குறாங்க. இன்றைக்கு அந்த குழந்தை நடந்து ஓடுகிற வீடியோவை எனக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நடந்தது என்ன இங்க? அந்த ஜெபம் வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, அதன் அடிப்படையில் அது இருக்கும் பொழுது வல்லமை யாரோடது? தேவனுடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஒரு பகுதியில மாத்திரம் இல்ல, எல்லா பகுதிகள்லையும் நீங்க சத்தியம் என்ன சொல்லுகிறது அது தெரியாம சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், விசுவாச ஜெபம் என்றால் என்ன, வேதத்தின் அடிப்படையில், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில், வேதத்துல சொல்லப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய நோக்கத்தை எங்கள் வாழ்வில் வெற்றிகரமாக எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அநேக நாட்கள் ஜெபம் எங்களை திருப்தி செய்வதாக மாத்திரம் இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளை அது திருப்தி செய்வதாக இருக்கிறது. இல்லை, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜெபமே விசுவாச ஜெபம். ஒருவரும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்று எங்களுக்கு நீர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் எங்களை குறித்து உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து பரிகார பலியில் எங்களுக்கு எதை செய்து முடித்திருக்கிறார்? சத்தியம் சொல்வது என்ன? அந்த இரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது? மீட்கும் தொகையாக அவர் இறங்கி வந்தாரே, எதற்காக அவர் வந்தார்? அதன் அடிப்படையில் எங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். எங்களுடைய சரீரத்தில் உம்மை வெளிப்படுத்துவதே உம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வில் உம்மை வெளிப்படுத்துவதே உமது நோக்கமாக இருக்கிறது. நீர் மகிமைப்படவே நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஜெபம் நீர் விரும்புகிற ஜெபமாக மாற எங்களை நாங்கள் இன்று அர்ப்பணிக்கிறோம். மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். நீர் கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு காத்திருக்க தேவையில்லை. நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதே உமது சித்தமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருவரது சரீரம் வாழ்வில் உள்ள கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், நோயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ விடுதலையை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலும் வாழ்விலும் கட்டவிழ்கிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவரது சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.